இருங்கடா அத்தை இருங்க. அத்தை மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பா அத்தையா தான் இருக்கும். அத்தை இருங்க. அத்தை அத்தை இருங்கடா. யார் இந்த பிள்ளை நம்மள போய் அத்தை அத்தைன்னு கூப்பிடுது? யாரும் தெரியலையே. அத்தை இருங்கடா. என்னம்மா வேணும்? நீ யாரு? எதுக்கு என்ன அத்தைன்னு கூப்பிடுற? அத்தை இல்லையா? ஐயோ இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க பாக்க எங்க அத்தை மாதிரி இருந்தீங்க, அதுக்கு தான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு உங்க பின்னாடியே வந்தேன், மன்னிச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு நில்லு. அக்கா விட்டு எங்க போற? இருமா. அலையா இருக்கு, எங்கேயும் போகாத, நில்லு. ஐயோ எதுக்குமா அழுவுற? என்ன ஆயிட்டுமா உங்க அத்தைக்கு? எங்க அத்தை வந்து காணாம போயிட்டாங்க, எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தோமா. அப்ப நீங்க நடந்து போனீங்க, பாக்க எங்க அத்தை மாதிரி இருந்தீங்க. சரி, அதுக்கு தான் பின்னாடியே வந்தேன். ஐயோ சின்ன பொண்ணு, நான் தான் சொல்றேன்ல அது உங்க அத்தை இல்லன்னு. எதுக்கு இப்படி மலையில தண்ணியில நடந்துகிட்டு இருக்க? அமைதியா வந்து உட்கார்ந்துக்க வேண்டியதானே? இல்லக்கா, பாக்க எங்க அத்தை மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் நான் பின்னாடியே போனேன். சே பாவம் இந்த பிள்ளை. சரி சின்ன பொண்ணு அழாத, வா போவோம். அம்மா நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே 2 நாள் ஆயிட்டு, இன்னமும் ஃபோன் பண்ணல. என்ன கதைன்னு தெரியலையே. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டிக்காத. ஷோ, மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். குர் 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 குர். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது நெட்வொர்க் கவரேஜ் பகுதிக்கு வெளியில் உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். 10 मिनट को कॉल करनी है तुरंत समय में कुछ पिस्ता करकमணி. ஐயோ என்னதான் நடக்குது அங்க? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்காத, நெட்வொர்க் கவரேஜ் அது இதுன்னு வருது. இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது போலயே. அம்மா வீட்டுக்கு கிளம்பியே போயிட வேண்டியதான், அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? சொல்லு ராதிகா, என்ன எதுக்கு கோபமா இருக்க? எங்க அம்மாக்கு கால் பண்ண எடுத்து தொலைய மாட்டேங்காத. வாங்க வண்டி எடுங்க, நேரா நம்ம வீட்டுக்கே போய் என்னன்னு பாத்துருவோம். அப்படியா? எதுக்கு எடுக்க மாட்டேங்காங்க? தொப்பி வண்டையா, எதுக்கு எடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல, அதுக்கு தான் வீட்டுக்கு போவோம்னு சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? சரி சரி, கோவப்படாத. எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. என்னது ஒரு வார்த்தை? எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு வருவோமா? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்மள விடவே மாட்டாங்க. சொல்லாம போயிட்டு வந்து தொலைவோம். எப்படியும் நம்ம தான் இன்னைக்கு வந்துருவோம்ல, அப்புறம் என்ன? ஐயோ சரி, வா வண்டி எடுக்க, வந்து தொலை. போங்க போங்க. வா, வந்து வண்டியில ஏறி. என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? வரேன். வண்டி சவுண்ட பாரு. வேற வண்டியை மாட்டியும் தொலைய மாட்டாரு. ஊர்ல உள்ள சனங்க எல்லாம் நம்மள தான் பார்த்து தொலையுங்க. வண்டியை நிறுத்தி தொலைங்க. ஒரேடியா வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருவீங்க போல வண்டியை. சை, எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படி? ராதிகா என்ன இங்கே வந்திருக்கா? ஐயோ ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ராதிகா எப்படி இருக்கமா? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் சரி, என்ன திடீர்னு நீங்க வந்திருக்க? அதை அக்கா கேக்கீங்க. எங்க அம்மாக்கு 2-3 நாளா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோனை எடுக்கவே மாட்டேங்காது. என்ன கதைன்னு தெரியலையே, அதான் டக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். அப்ப இன்னும் கதை தெரியலன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு என்ன பண்ண போறாளோ பாவம். அப்படியே ராதிகா, சரி உள்ள போய் பாரு. சரிக்கா. எங்க தேடினாலும் கிடைக்கல. அத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அவங்க எதுவும் கால் பண்ணாங்களா? இல்லையே சின்ன பொண்ணு, அவங்க எதுவும் கால் பண்ணல. அவங்களே கண்டுபிடிச்சிட்டா கால் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் நான் எதுவும் கேட்கல. அப்புறம் நம்மளே போய் கேட்டோம்னா அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அது வேற. ஏன்? சரி. ஐயா, இவ எதுக்குமா இப்ப வந்திருக்கா? அம்மா காணுன்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இவ அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? ராதிகா, என்னம்மா சொல்லாம கொல்லாம வந்திருக்க? அதுவா, அது ஒண்ணும் இல்லண்ணா. அம்மாக்கு கால் பண்ண எடுக்கவே இல்ல, அதுக்கு தான் வீட்டுக்கே வந்துட்டோம். அம்மாவை எங்க? எம்மா எங்க இருக்கீங்க? ராதிகா. அண்ணி, அம்மா ரூம்குள்ள எங்கேயும் இல்ல, வெளிய போயிருக்காங்களா? ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப அம்மா காணும்னு சொன்னா இவ்வளவு நாள் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இவ வேற சண்டைக்கு வருவா. அது வந்து ராதிகா. சொல்லுங்க நீ, என்ன அம்மாவை எங்க? அப்பல நீங்க கொஞ்சம் உட்காருங்க. எதுக்கு வந்ததுல இருந்து நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த உட்கார மச்சான், உட்காரேன். என்னண்ணா, என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க? அது வந்து ராதிகா. என்ன அண்ணா, எதுக்கு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. ராதிகா, அது வந்து என்ன நீ பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? அதுக்கு தான் என்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்களோ? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. அது வந்து அம்மாவை காணுமா. என்னது? அம்மாவை காணுமா? என்னங்க சொல்றீங்க? இத்தனை நாள் எதுக்கு என்கிட்ட சொல்லல? அண்ணா இப்ப வந்து சொல்றீங்க, எத்தனை நாளா காணோம்? எதுக்கு எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்க? நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்னு நாங்க நினைக்கல. எப்படியும் ஒரு நாள் 2 நாள்ல திரும்பி வந்துருவாங்கன்னு நினைச்சோம். பார்த்தா இத்தனை நாள் கணக்காயிட்டு இன்னும் வர காணுமா? என்னன்னா
பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவை காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எதனாச்சும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இல்லையா? ராதிகா கோவப்படாதம்மா, எதுக்கு இப்ப கத்துற? போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்க பாத்துப்பாங்க. நாங்களும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. எவ்வளவு இடத்துல போய் தேடணும் தெரியுமா? எங்கேயுமே இல்ல. நாங்க என்ன பண்றது? என்ன நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போவீங்க போல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்து நீங்க தேடுனீங்கன்னு சொல்றீங்க. சரி, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் என்ன? அதான் இப்ப சொல்லிட்டோம்லம்மா, கோவப்படாத விடு. உன்கிட்ட சொல்லி உனக்கும் எதுக்கு டென்ஷனு? அதுக்கு தான் நாங்க சொல்லாம விட்டுட்டோம். என்ன டென்ஷன்? என்ன டென்ஷன் எனக்கு இதனால வர போகுது? எங்க அம்மாவை காணோம், அப்ப என்கிட்ட நீங்க சொல்லி தானே ஆவணும். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். எதுக்கு எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க. அது சண்டைய போட்டு போயிட்டாங்கம்மா. என்ன சண்டை? யார் கூட சண்டை? ராதிகா எதுக்கு இப்ப கோவப்படுற? எனக்கும் அதுக்கு தான் சண்டை. எதுக்காண்டி உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை? இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம அழுவுறீங்க? எனக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க. காரணத்தை சொல்லியே ஆகணுமா ராதிகா? அண்ணி, என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, என்ன விஷயம்னு. இத்தனை நாள் சொல்லாம மறைச்சிட்டு இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்களா ரெண்டு பேரும்? ராதிகா கோவப்படாதம்மா. என்ன எதுக்குமா அடிச்சு தொலைற? அமைதியா வாயை மூடிட்டு இருங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ரெண்டு பேரும் நம்ம கிட்ட எதுனா சொன்னாங்களா? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல. என்னையாச்சும் கேட்க விட்டு தொலைங்க. அண்ணி, தேவையில்லாம இழுவிட்டு இருக்காதீங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையா காரணத்தை சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க. என்ன அண்ணி மேல பாரு கீழே பாருன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு மேல பார்க்கணும்? பிளாஷ்பேக்மா. அட்டோ, இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போன நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்னடா புது கதையா இருக்கு? ரொம்ப ஓவரா பண்றீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போணும்? ஆமா சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். எங்க போறேன்னு கூட சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. சீ, இந்த கிளவி இப்படிதான் எதனா பேசிக்கிட்டே கிடக்கும். நம்ம பாட்டு கிளம்புவோம். என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? துணிமணி எடுத்துட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க? அத சொன்னல சின்ன பொண்ணு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நான் அதுக்கு முன்னாடி போயிடுவேன். எங்க போறேன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் கிளம்புறேன் சின்ன பொண்ணு. ஐயோ, இந்த கிளவி வயசான காலத்துல அமைதியா கிடக்காது போலயே. மகன் கிட்ட சொல்லிரு சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன். இருங்க இருங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? எங்க போறீங்க? இருங்க சின்ன பொண்ணு, நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீ வீட்டுக்கு நான் இங்கேயே போறேன். உனக்கு எதுக்கு அதுக்கு கவலை? இவ்வளவு நடந்திருக்கா? எங்க அம்மாவை தேவையில்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரோட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே அனுப்பிச்சீங்க பிளான் போட்டு. சொல்லுங்க ராதிகா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? நாங்க எதுக்குமா அனுப்பிச்சு விட போறோம்? சொல்லு, நீயே சொல்லு. உங்க அம்மா சண்டை போட்டு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடணும் தெரியுமா உனக்கு? மலையும் தண்ணிக்குள்ளையுமா தேடி தேடி ரெண்டு பேருக்கும் 2 நாளா காய்ச்சல். நீ தேவையில்லாம நடிக்காதீங்க. வாங்க, எங்க அம்மாவை போய் தேடணும். ராதிகா இப்ப இதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்க, வந்ததுல இருந்து ஓவரா பேசுற. ஆமா, இப்ப நாங்க சொல்லல உன்கிட்ட, இப்ப அதுக்கு என்ன பண்றது? அத இப்ப சொல்லிட்டோம்ல. சொல்லிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? நாங்களும் தேடணும், கிடைக்கல. நீயும் தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஊர்ல இல்லன்னு நினைக்கிற, வேற எங்கேயோ போயிட்டாங்க. ராதிகா, நீ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எதுக்கு நீ என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? ஆமாமா, அம்மா உங்க வீட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா அங்கேயும் வரல போல. அதுக்கப்புறம் நாங்க மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் அடிச்சு தேடி எவ்வளவு வேலைப்பாடு நடந்திருக்கு தெரியுமா? இவ்வளவு வேலைப்பாடு நடந்தா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே? வாங்க கிளம்புங்க, இப்ப போய் தேடுவோம். ராதிகா, இப்ப நம்ம எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. நீ அமைதியே இரு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாமே உங்களாலதான் அண்ணி. இப்ப நான் மட்டும் தேடி வரலன்னா என்கிட்ட இப்பவும் சொல்லிருக்க மாட்டீங்க. இப்ப எங்க அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. என்ன பெத்த அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ஐயோ, எத்தனை நாளா காணும்னு சொல்றாங்களே. இப்படி தனியா எங்கம்மா போயிருப்பீங்க? எங்க வீட்டுக்காச்சு வந்திருக்கலாம்ல. பொட்டு போல உங்களை அழகா பார்த்திருந்திருப்பனே. அழாத ராதிகா. ராதிகா, எதுக்குமா அழுவுற? நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருதுமா. அழாதமா. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி பாப்போம், சரியா? அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அழாதமா, அழாதமா. என்னங்க இங்க பாருங்க எப்படி சொல்றாங்க. எங்க அம்மாவை காணுமா? ஐயோ, என்னால தாங்க முடியல. எங்க அம்மா எங்க போயிருப்பாங்க? போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்க அம்மா எந்த காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தெரியலையே. சரி ராதிகாமா, அழாத. அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ஆமாமா, அழாதமா. அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க.
ஷோ இவ வேற அழுதா ரொம்ப அழுவாளே.